பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். என்னுடைய தேவைகளை சந்தித்தார். என்னோடு கூட இருந்தார். என்னை வழி நடத்தினார். என்னை எப்பொழுதும் அவர் கண்மணியைப் போல பாதுகாத்து கொண்டார். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தந்தார் என்று உள்ளம் மகிழ சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீர் வந்ததினால் என் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறினது என்று சொல்லுபவர் எத்தனை பேர்? அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்தில் உதிக்கும் போது, தங்கும் போது, பிரவேசிக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 126 சங்கீதம் 3 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கிறதை விடவும் அவர் மேலான காரியங்களை செய்து கொண்டிருப்பதினால் நம்முடைய குடும்பம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் போது உன் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படும். சத்ருவானவனுடைய ஆதிக்கம் குடும்பத்தில் செயல்படுவதில்லை. அவன் ஓடி போவான். அவனை தேடியும் காணாதிருப்பீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறும். கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் அல்லவோ, அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், உங்களுடைய சிறையிருப்புகளெல்லாம் மாற்றப்படும் போது உங்களுக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் வரும். இத்தனை ஆண்டுகளாய் நான் சிறையிருப்புக்குள் இருந்தேனே, சத்ருவானவன் என்னை பிடித்து வைத்திருந்தானே, கடன் என்ற பாரத்துக்குள் இழுத்து வைத்திருந்தானே, வியாதி என்ற பிடிக்குள் இழுத்து வைத்திருந்தானே, வியாதி என்ற பிடிக்குள் இழுத்து வைத்திருந்தானே, பொருளாதாரம் என்கிற சீர்கேட்டுக்குள் இழுத்து வைத்திருந்தானே, பிரச்சனைக்குள் அகப்படுத்தி கொண்டிருந்தானே, போராட்டத்தை கொடுத்து கொண்டிருந்தானே. நான் எப்பொழுது இந்த காரியத்திலிருந்து, இந்த சூழ்நிலைமைகளிலிருந்து நான் வெளியே வருவேன் என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவோ? தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல உங்கள் சிறையிருப்புகளை கர்த்தர் உன் குடும்பத்தில் உதித்ததின் நிமித்தம் அவர் திருப்பினதுனால, உன் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்து கொடுத்ததினால இன்றைக்கு நீ மகிழ்ச்சியோடு இருக்கிறதை அநேக ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ? அந்த ஜனங்கள் உன்னிடத்தில் வந்து, சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்தில் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டும், நான் கர்த்தரை ஆராதித்தேன், கர்த்தரை என் தெய்வமாய் நான் ஏற்றுக்கொண்டதினால அவர் என்னுடைய வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் தொழிலில், என் ஊழியத்தில், என் நடக்கையில், என் இருக்கையில், நான் எழுந்திருக்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்தார். அவர் பெரிய காரியங்களை செய்யும் போதே என் குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்தது. சத்ரு இதை பார்த்து அவன் வெட்கப்பட்டு போனான் என்று சொல்லும்போது அந்த குடும்பங்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? என் குடும்பத்திற்காக நீங்களும் ஜெபிப்பீர்களா? என் குடும்பத்திலும் அந்த தெய்வம் வருவாரா? அந்த தெய்வத்தை நானும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்கும்போது, வாருங்கள், அவரிடத்தில் நாம் சேர்ந்து போய் ஆராதிப்போம் என்று ஒரே குடும்பமாய் நீங்கள் கரம் உயர்த்தி ஜெபிக்கும் போதே அந்த குடும்பங்களிலேயும் கர்த்தருடைய நாமம்
நாமம் மகிமைப்படும். உங்களை கொண்டு பல ஆத்துமாக்களை கட்டுவிப்பதற்காக கர்த்தர் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் அல்லவோ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களை செதுக்கி எடுத்து வைத்திருக்கிறார் அல்லவோ. என் பிள்ளை இப்படித்தான் வளரணும், என் பிள்ளை என்னுடைய கற்பனையின்படி வளரணும், என் பிள்ளை என்னுடைய வேத வார்த்தையின்படி வளரணும்னு சொல்லி அநேக நாட்களாய் உனக்கு கற்றுவித்து 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 பழக்குவித்து கொடுத்த தகப்பன் இப்பொழுது உனக்கு முன்பாக நிற்கக்கூடிய அத்தனை சவால்களையும் முறியடிப்பதற்கு அந்த வசனம் உன்னிடத்திலிருந்து புறப்படும் போதே பல கோலியாத்துகள் முறிந்து விழுவார்கள், பல எசபேல்கள் முறிந்து விழுவார்கள். அந்த தெய்வீக வல்லமை இன்னைக்கு உன்னிடத்தில் புறப்பட காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் குடும்பத்தை ஆளுகை செய்வதினால், உன் பிள்ளையை ஆளுகை செய்வதினால், உன்னுடைய காரியத்தில் அவருடைய கரம் வைக்கப்படுவதினால், அவர் உனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டதினால் உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி கிடந்த குடும்பம், எப்படி வளர்ந்த குடும்பம், ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்த குடும்பம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க அந்த குடும்பங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரே என்று சொல்லத்தக்க விதத்தில் உன்னை வாலாக்காமல் தலையாக்கி கொண்டிருக்கிறார் அல்லவோ. அந்த தெய்வம் தான் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தில் வரும்போது பெரிய காரியங்களை நான் செய்வேன், இது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். உங்களுக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் கடந்து வரப்போகிறது. கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடே அறுவடை செய்தார்கள் என்று சொன்னது போல நீங்கள் கண்ணீரோடு விதைத்த நாட்கள் உண்டல்லவோ. நீங்கள் என்னுடைய பாரத்தை, என்னுடைய வியாகுலத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஊற்றி கொடுத்த நாட்கள் உண்டல்லவோ. பலவீனத்தை குறித்து ஊற்றி கொடுத்திருக்கலாம், பிள்ளையின் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கலாம். எந்தெந்த காரியத்திலே எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் கண்ணீரோடு விதைத்தீர்களோ அதையெல்லாம் அறுவடை செய்யும் போது உன் இருதயம் மகிழும் அல்லவோ, உன் இருதயம் சொல்லும் அல்லவோ, என் தேவன் என்னோடு கூட இருந்து என் பிள்ளையினுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி தந்தார் என்று சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் உன்னை மகிமையாய் வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ விழுந்து போவதற்கல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன்னை கனப்படுத்தக்கூடிய தகப்பன் இன்றைக்கு இந்த இடத்துல பேசக்கூடிய இடத்துல ஒலிக்கக்கூடிய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அமர்ந்து கேட்கக்கூடிய இடத்துல அந்த தெய்வீக பிரசன்னம் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன், அது நிமித்தமாய் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தானப்பா, இந்த காரியம் எனக்குத்தான் ஆண்டவரே, இது என் குடும்பத்தில் வரட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து பிடிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை இன்றைக்கே அதை தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்கள் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய காரியத்தில், இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அந்த குடும்பங்களை நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர், இனியும் நீர் அந்தந்த குடும்பங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.